நேத்து இன்னைக்கு இல்ல, திட்டம் இல்ல. ஆதாமும் ஏவாளும் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப பாத்தீங்களா, உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஞானம் சிலுவையாயிருக்கிறது. அது உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஞானம். நாம் சிந்திக்க முடியாத ஆசீர்வாதத்தை சிலுவை நமக்கு தருகிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரிலே சொன்னார், நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். உங்க வீடுகளில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுறதை விட, எனக்காக உனக்காக ஒரு சிலுவையில் சுமந்த ஆண்டவர் வந்திருக்கிறார், அவர் நமக்காக சிலுவை சுமந்தாருங்கிறத மட்டும் சொல்லுங்க, அதுவே நல்லது. நானோ சிலுவை குறித்து அல்லாமல் வேற எதுவும் இந்த பூமியில் மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு இல்லவே இல்லை. ஆண்டவரை குறித்து மட்டும். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, அதுதான் எங்களுக்கு பலனை, அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால இந்த காலையில் அந்த சிலுவை குறித்து நீங்கள் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். அந்த சிலுவையை யோசிக்கிறவன் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாக இருப்பான். சிலுவை நமக்கு என்ன காரியங்களை கொண்டு வந்துச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் சத்துரு நமக்கும் ஆண்டவருக்கும் பகையை மூட்டி விட்டான். இயேசு சிலுவையின் மூலமாய் பகையை மாற்றி விட்டார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது சிலுவை நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்கினாராம். சிலுவையின் மூலமாக இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் இருந்ததான அந்த கனெக்ஷனை அத்து போட்டு விட்டானே, அதை மீண்டும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். மூன்றாவதாக, நமக்கு விரோதமா சத்துரு ஒரு கையெழுத்து போட்டான். ஏதேன் தோட்டத்தில் நமக்கு பயங்கரமான தண்டனைகளை கொண்டு வந்தான். அந்த தண்டனைகளை கர்த்தர் குலைத்து போட்டு விட்டார். நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எப்பயும் சத்துருவை பார்த்து மார்ட்டின் லூதர் கிங் இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. அவருக்கே ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு போயிட்டானா. அவர் எத்தனை சாதனை படைத்திருக்கிறார். கத்தோலிக்கர்கள் மாற்றி எழுதின வேதத்தை திரும்ப நமக்கு எழுதி கொடுத்தார். சபைகளில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அவரே வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது வந்து காமிச்சானா, பாத்தியா மார்ட்டின் லூதர், நீ பெரிய ஆள் போல் நினைக்கிற போல பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன், நீ இவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு காமிச்ச உடனே அவர் அசரவே இல்லையா. திடீர்னு அவருடைய டேபிளில் ஒரு ரெட் கலர் இங்கு பாட்டில் இருந்துச்சான். போட அப்பாலே போ சாத்தானே, இது எல்லாத்தையும் ஏசு மன்னித்திருக்கிறாரு. முடிஞ்சு போச்சு, அதோடு ஓடிய போயிட்டான். பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு உங்களை சுற்றி வச்சுருப்பான். நீங்கள் பிறந்ததுலேருந்து அந்த பாவி இந்த பாவின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இன்னும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சிலுவை அதை நம்மை முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது, நம்மை பலப்படுத்தி இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறது, நம்மை தேவனோடு இணைத்திருக்கிறது, நம்மை ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சாபங்களை நீக்கி இருக்கிறது. அதை விட முக்கியமாக சிலுவையிலே 2 காரியங்களையும் கர்த்தர் செய்துவிட்டு போனார். ஒன்று, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க அவர் தரித்திரமானார்.